எல்லாருக்கும் வணக்கம். உங்களை மறுபடியும் என் சேனல் மூலமாக சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ சொல்லிக்கிறேன். என்னுடைய சேனலை தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக இருக்குது. நான் சொன்னது போல் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான வீடியோக்களை நான் ரெகுலராக போட்டுகிட்டே இருப்பேன். கண்டிப்பாக பாருங்கள், அது பயனுள்ளதாகவும் இருக்கும். இன்றைக்கி போட போகிற வீடியோவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். கடைசி வரலாம் பாருங்கள். இந்த வீடியோ எதை சார்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையில் சுழண்டுகிட்டே இருக்காங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 20-25 வருஷம் எதனா ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். அது இன்றைக்கும் யோசிச்சு ஒரு கில்ட்டியாக, ஒரு மனக்கசப்போட, ஒரு மனபாரத்தோடவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. உண்மை தானே? கரெக்டு தானே? ஸோ இந்த மாதிரியான ஒரு கனமான ஒரு ஃபீலிங், அதாவது இந்த தேவையில்லாத நெகட்டிவ் எமோஷனல் ஃபீலிங்காக இருக்கட்டும், அப்படி அது இல்லாமல் லைக் ஒரு கோபம், ஒரு ஆங்கர் ஃபீலிங், ஒரு டிப்ரெஷனான ஒரு ஃபீலிங், இந்த மாதிரி எந்த ஃபீலிங்காக இருந்தாலுமே நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ அதை சார்ந்தது தான். அதை ரிலீஸ் பண்ணுறது சார்ந்ததாகவே இருக்கும், ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும். கடைசி வரலாம் பாருங்கள். இது எமோஷனை மட்டும், அந்த பேட் எமோஷன்ஸை மட்டும் தூக்குறது கிடையாது. உங்களுக்குள்ள இருக்கிற சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த பேட் எமோஷன் தூண்டுதலால் சில உபாதைகள்லாம் வரும். லைக் ஹெட்ஏக்கு, ஷோல்டர் பெயின், நெக் பெயின், இதெல்லாம் வந்து சீரான எக்ஸசைஸ் பண்ணாமல், ரத்த ஓட்டம் போடாமல் வரதும் இருக்குது. அது கூடவே வந்து இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான தாட்ஸ், திங்கிங் பல மாதங்களாக, பல வருஷங்களாக நீங்கள் சுமந்துகிட்டே வரும்போது இதெல்லாம் நாட்பட நோயாக மாறி தீராத நோய், பெரிய பெரிய வியாதிக்கு கொண்டு போய் விட்டு கடைசியாக லைஃபையே முடிச்சிட அளவுக்கு கொண்டு போகும். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையா? இதை இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணுறதுக்கான டெக்னிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு போட போகிற டாபிக் வந்து ஹோ ஓப்பன் பண்ணோம். இதை நான் ஏற்கனவே சில வீடியோவில் போட்டிருக்கேன். ஜஸ்ட் ஒரு ப்ரீஃப் அதை கொடுக்குறேன், அப்போ தான் உங்களுக்கு அது என்னன்றது புரியும். ஸோ ஃபர்தராக அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஹோ ஓப்பன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழங்கால ஒரு குணப்படுத்துகிற டெக்னிக்ங்க. இது எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஹவாயிலேருந்து வந்திருக்கு. ஸோ ஹவாயிலேருந்து அவங்க தான் இதை ஃபஸ்ட்டு முதல்ல யூஸ் பண்ணிட்டு அதை நல்லா அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து டாக்டர் ஹியூலன் அப்படின்ற ஒருத்தர் மூலமா இந்த உலகுக்கே இது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பப்படுறாரு. அந்த ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு 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 கம்பார்ட்மெண்ட்ல எல்லாமே ஒரு அக்யூஸ்ட் ஃபுல்லா இருக்காங்க. அதாவது அவங்களாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு டேஞ்சரஸ் அக்யூஸ்ட், ரொம்ப பெரிய பெரிய கிரைம் பண்ணிட்டு உள்ள வந்தவங்க. அவங்கள வந்து பார்க்கறதுக்கு டாக்டரே அச்சப்படுவாங்க, அவங்களை குணப்படுத்தவே முடியாது. எல்லாருமே மென்டலி ரீட்டார்ட் அவங்க எல்லாருமே இருக்காங்க. இவங்க எல்லாரையுமே வந்து டாக்டர் ஹியூலன் வந்து ஒரு 6 மாசத்துல குணப்படுத்துறாரு. அவர் என்ன அப்படி பண்ணார்? ட்ரீட்மெண்ட், ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரா? எக்ஸ்பென்சிவ் மெடிசின் கொடுத்தாரா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் இந்த ஹோப்பனோப்பமா ஹீலிங் டெக்னிக், இது மூலமாகவே அவங்க எல்லாரையுமே ஈஸியாக அப்படி ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஷார்ட் பீரியட்லேயே அவர் குணப்படுத்தினது இந்த உலகையே அவர் திரும்பி பார்க்க வச்சது. அப்போ தான் இந்த உலகத்தில் நிறைய பேர் இதோடைய மகிமையை உணர்ந்தாங்க. எல்லாருமே இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் பெனிஃபிட்டும் அடைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பெனிஃபிட்டை நம்ம மக்களும் அடையணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இதை திருப்பி நான் பண்ணிட்டு இருக்கேன். இது கண்டிப்பான ரிசல்ட்ஸ் கொடுக்குது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஹோப்பனோப்பனோ டெக்னிக் வந்து நீங்கள் வந்து இந்த எமோஷன்ஸ்க்கும் சரி, உங்கள் பெயினுக்கும் சரி, நீங்கள் அது ரெண்டுத்துக்குமே யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். இது கிளியராக உங்களை கிளியர் பண்ணிடும். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இங்கிலீஷ் வெர்ஷனில் போட்டிருந்தேன். அதில் ஒரு டெமோவும் பண்ணியிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெட்ஏக் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு நெக் பெயின், ஷோல்டர் பெயின், ஸ்டமக் பெயின், பல்வலி எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் கிடைக்கும். என்ன கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்லாம் இந்த நெக் பெயின் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்தது. என்னால் தண்ணி கூட இப்படி குடிக்க முடியாது. அப்படி தூக்கும்போது அப்படியே வெறுன்னு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 மாசமாக இருந்தது. நான் எக்ஸசைஸ்லாம் பண்ணுவேன், இருந்தாலும் அதில் பெரிய பெனிஃபிட்ஸ் கிடைக்கல. எக்ஸசைஸ் அலாங் வித் இந்த ஹோப்பனோப்பனோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இப்போ என்னுடைய 360 டிகிரி ஆயிடுச்சு. என்னுடைய நெக் எல்லாமே ரொம்ப பயங்கர பெயின்ஃபுல்லாக இருந்தது, இப்போ ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டாக குணமாயிருச்சு. ஸோ இதே தான் உங்களுக்கும் நடக்கும். நீங்கள் ஜஸ்ட் இதை ட்ரஸ்ட் பண்ணிவிட்டு நான் சொல்கிற டெமோவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய பெயின் குணமாகும். ரெண்டாவது வந்து எமோஷன்ஸ். இப்போ அதான் சொன்னேன் இல்லையா, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். அதை நினைக்கும் போதே நமக்கு அப்படியே மனசு வலிக்கும், அப்படியே மனசு கனமாயிரும், ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவோம். சரிங்களா? இது வந்து அது அந்த ஸ்ட்ரெஸ் நாள்பட என்ன ஆகும்னா வேற வியாதிக்கு தான் கொண்டு போகும். உங்களால் சந்தோஷமாகவே இருக்க முடியாது. என்னதான் பணம் வந்தோ எல்லாம் வந்தாலுமே உங்களுக்கு அந்த கில்ட்டி வந்து எப்பவுமே வந்து உங்களை அழைச்சிட்டே இருக்கு.
ஸோ இதை ரிலீஸ் பண்ணுற டெக்னிக் தான் இன்னைக்கு ஒரு டெமோவாக நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு டெமோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் யுவர் கில்ட்டி ஃபீலிங். இதை தான் நான் வந்து இன்னைக்கு டெமோவாக கொடுக்க போகிறேன். இதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள், கண்டிப்பாக இதோட பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ நம்ம டெமோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நான் சொல்கிறேன். இது வந்து நான் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜஸ்ட் நீங்கள் கண்ணை மூடிக்குங்க. உங்களுடைய கையை வந்து உங்கள் ஹார்ட்டில் வச்சுட்டு ஜஸ்ட் திங்க் பண்ணுங்கள் உங்களுடைய பெயின் ஏதோ, அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து அதை திங்க் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உங்களுக்கே உங்கள் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, இல்லை 5 வருஷத்துக்கு முன்னாடி. அதை நினச்சாலே போதும் உங்களுக்கு அப்படியே மைண்டெல்லாம் அப்படியே கதிகலாம் இல்லையா? அந்த இன்ஸ்டண்ட்டை இப்போ கொண்டு வந்து உங்கள் மண்டையில் நிறுத்துங்க. உங்களுடைய இன்டென்சிட்டி என்னன்னு பாருங்கள். இன்டென்சிட்டி இந்த சென்ஸ் ஒரு 1 to 10 ஒரு ரேட்டிங் வச்சுங்க. இப்போ வந்து ரொம்ப தீவிரமாக இருந்ததுன்னா 8, 9, 10 கொடுங்க. இல்லை லைட்டாக இருந்ததுன்னா 6, 7 அந்த மாதிரி கொடுங்க. ஸோ அங்கேருந்து நம்ம எப்படி கொண்டு வரும், 1 கொண்டு வருமா 0 கொண்டு வருமான்றது தான் இந்த டெமோவுடைய பிளான். இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ரெண்டாவது வந்து ஒவ்வொருத்தரும் எத்தனை வருஷ காலமா எத்தனை மாசம் காலமா இந்த பிரச்சனை இருக்கு அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இத்தனை வருஷமா இத்தனை ஆண்டுகளா நீங்க சுமந்து வந்ததை இந்த டெக்னிக் 10 நிமிஷத்துல 5 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல தூக்கு போகும்போது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இதை நீங்க பண்ண உங்களுக்கே அது தெரிஞ்சிடும். ஸோ நம்ம பேசுறதை விட டெமோல பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். ஹோப்னோப்னோன்றது சிம்பிளா ஒரு 4 வேர்டு தாங்க. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. என்னடா இவ்வளவு சிம்பிளா இருக்கே அப்படின்னு நீங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிள் தான், ஆனா அதோடைய வீரியம் வந்து வேற லெவல். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் எடுத்துங்க, ஈஸியா கிடைக்குது, சீப்பு தான். ஆனா வாட்டர் இல்லாம ஒரு மனுஷனால சாப்பாடு இல்லாம கூட வாழ முடியும், தண்ணி இல்லாம வாழ முடியாது. கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி வாட்டர் வந்து ரொம்ப ப்ரைஸ்லெஸ். சிமிலர்லி உங்களுடைய இந்த ஹோப்னோப்னோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக், இது வந்து ப்ரைஸ்லெஸ், ப்ரொஃபவுண்ட். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு புரிய வரும். ஸோ டெமோ ஸ்டார்ட் பண்ணும்போது கண்ணை மூடிங்க. நான் சொல்கிறது திருப்பி நல்லா சத்தமாக ரிப்பீட் பண்ணுங்க, மனசார அதை ஃபீல் பண்ணுங்க. அங்கேருந்து நம்ம அப்படியே கொண்டு போயிட்டு இதை கிளியர் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நம்ம டெமோவுக்கு போகலாமா? ஸோ ஓகே, எல்லாருமே ரெடி? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, லெட் அஸ் ஸ்டார்ட். ஸோ இந்த டெமோ வந்து உங்களுடைய கில்ட்டி ஃபீலிங், ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும், அது நினைக்கும் போது மனசு கனமாயிரும். அந்த உணர்ச்சி, அந்த ஃபீலிங்கை நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். அதற்கான ஒரு டெக்னிக் இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 டீப் ப்ரீத் எடுத்து விடுங்க. Whatever has struck, wherever has struck, physically or emotionally, consciously or unconsciously, good or bad, right or wrong, I'll take 100% responsibility for all my guilty feeling. I don't blame or complain anyone. This is my manifestation. I don't complain anyone. I accept this because this is my manifestation. I'm really sorry. Am I really sorry for creating these bad emotions? I'm really sorry for creating these guilty feelings. Yes. Am I ready to let it go? Yes. ஒரு பிரீத் எடுத்து பிரீத்தை விடுங்க. Do I really forgive myself for creating these bad, negative, guilty feelings? Yes. Am I ready to let it go? Yes. Am I really grateful and thankful for myself for creating this guilty feeling? Am I ready to let it go? Yes. Am I really love myself for creating this guilty feeling? Am I ready to let it go? Yes. Am I really 100% sure letting go all my negative energy completely once and for all? Yes. Am I really 100% sure letting go all my negative energy
completely my life. Yes, all my guilty feelings are releasing from my body. Yes, imagine all the negative energy in the form of white light going out from your body to outside, to the door, to the window. It's going out, going out, going out to the sky. When the sunlight falls on it, it falls into the earth as a nutrition. I'm sorry. Please forgive me. Thank you. I love you. Now slowly open your eyes and check the intensity. What is the intensity level? What is the yearly? முதல்ல எவ்வளோ இருந்ததுன்னு பாருங்க இன்டென்சிட்டி. இப்போ இது பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளோ இருக்குன்னு இன்டென்சிட்டியை நோட் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டு என்ன குறைஞ்சிருக்குன்னு பாருங்க. சில பேருக்கு 0 கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருந்தா அதை விட்டுடுங்க. ஸ்டில் சில பேருக்கு இப்போ 8லேருந்து 7 ஆயிருக்கு, இல்லை 5 ஆயிருக்கு, 4 ஆயிருக்குன்னா அகெயின் தே வில் ஸ்டார்ட் ஒன் மோர் டெமோ. ஸோ நான் பண்ணுறது டெமோ அப்படியே பார்த்து திருப்பி இன்னொரு தடவை பண்ணுங்க. இட் வில் கம்ப்ளீட்லி கியூர். ஈவன் தோ ஐ ஹாவ் அ guilty feeling, in spite of that, I love and accept myself exactly the way I am. Even though I have a negative feeling, in spite of that, I love and accept myself exactly the way I am. Even though I feel guilty, in spite of that, I love and accept myself exactly the way I am. Take a deep breath. Release my guilty feeling. Release my guilty feeling. Release my guilty feeling for a long back years. Release my guilty feeling. Release my guilty feeling. Release my guilty feeling. Release my guilty feelings. Release my guilty feelings. Release my guilty feelings. Release my guilty emotions. Release all my guilty feelings in my health area. Release all my guilty feeling in the relationship area. Release all my guilty feeling in the career area. Release all my money problem, guilty feeling. Release. Release all my guilty feeling about my health, relationship, career, and money. Release. Even though I feel guilty about myself, in spite of that, I love and accept myself exactly the way I am. I'm sorry. Please forgive me. Thank you. I love you. Yesterday, நேற்று நைட்டு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க டின்னர்? நினைவுபடுத்தி பாருங்க. ஓகே, இட்ஸ் a pattern interruption. ஓகே, எனிவே உங்களோட இன்டென்சிட்டி என்ன லெவலில் இருக்குன்னு செக் பண்ணுங்க. தொடங்குறதுக்கு முன்னாடி என்ன இருந்தது, பின்னாடி வரும்போது என்ன இருந்ததுன்னு பாருங்க. சில அவுட் சைட் நாய்ஸ் டிஸ்டர்பன்சஸ் அது கொஞ்சம் பார்த்துங்க. அது சாரி, அது என்னன்றது கம்மி பண்ணி போடுறேன். எனிவே இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் த டெமோ மெத்தட். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல பெட்டர் ரிசல்ட்ஸ் தெரியும். ஸோ இதில் உங்களுக்கு எனி டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இல்லையா, இதில் கூப்பிடுங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பரில் கூப்பிட்டு மெசேஜ் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். இதை இன்னும் டீப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும் அப்படின்னீங்கன்னா இன்னும் என்னுடைய கிளாஸஸ்லாம் இருக்குது.
ஸோ 5 டே ஃப்ரீ செஷன்ஸ் ஆர் தேர். நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே அதில் கற்றுக்கலாம். இதில் நிறைய டெக்னிக் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டெக்னிக்கும் நான் உங்களுக்கு டீச் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த 5 days நீங்கள் பார்க்கும்போது யூ வில் கெட் ஏ பெட்டர் ரிசல்ட்ஸ். ஸோ டெய்லி ஒரு ½ an hour 30 minutes இதுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுடைய கில்ட்டி ஃபீலிங்ஸ், உங்களுடைய ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கான உங்கள் மனசை, உங்கள் மைண்டை கடிச்சு திங்குற மாதிரியான ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ண முடியும். உங்களோட டிப்ரெஷன் ஃபீலிங்ஸ், உங்களை ஆங்ஸைட்டி, ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான ஃபீலிங், இது எல்லாத்தையுமே இதை ரிலீஸ் பண்ண முடியும். இந்த ஹோபோனோபோனோ டெக்னிக் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மணி ப்ராப்ளம், ஹெல்த்தில் எதனா பிரச்சனை இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். ரிலேஷன்ஷிப், உங்கள் உறவு முறை, உங்கள் பாஸ், உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃப் கூட, இல்லை உங்கள் ஆஃபீஸில் உங்கள் பாஸ் கூட, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, எங்கே இருந்தாலுமே இது என்னை வந்து சரிப்படுத்தும். ஏன்னா பிகாஸ் இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. இந்த ஃப்ரீக்வன்சி தான் வந்து உங்களுக்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக மாற்றி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதை விட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். பிகாஸ் நானும் இதில் நிறைய ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட்ஸ் கிடைக்கும்ன்றது எந்த ஐயமும் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் அவங்களுக்கு இது ரொம்ப தேவைப்படுற மாதிரியும் கூட இருக்கலாம். அவங்களுடைய சூழ்நிலைக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம். ஸோ கைண்ட்லி ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என்னுடைய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேலும் மேலும் மேம்பட என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் டைமை ஒதுக்கி இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்களுக்கு என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கேன். ஸோ எதுவாக இருந்தாலுமே என்னோடய டிஸ்கிரிப்ஷன்ஸில் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு எதனா கிளாஸஸ் வேணுனாலும் எனக்கு கூப்பிடுங்க. உங்கள் கமெண்ட்ஸையும் தயவுசெய்து உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. அது எனக்கு இன்னும் ஒரு இன்த்துவாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது நம்ம பண்ணுறதுக்கான கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லது கெட்டது ரெண்டுத்தையுமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கைண்ட்லி டூ த கமெண்ட் ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு வந்து பர்டிகுலராக எனக்கு இந்த எமோஷன்ஸ் கிளியர் ஆகணும், எனக்கு அந்த வீடியோவில் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாலும் என்னால் அதை பர்டிகுலராக போட முடியும். தயவுசெய்து அதையும் உங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஒன்ஸ் அகேன் உங்கள் எல்லாருக்குமே நன்றிங்க. ஐ எம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஆல்.